அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்கிரிப்ஷன்னா என்ன, டீக்ரிப்ஷன்னா என்ன. ஐடி சப்போர்ட்டுக்கு இதை தெரிஞ்சிக்க வேண்டிய கடமை ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுறப்போ நீங்கள் அங்கே அனுப்புகிற மெசேஜ் அப்படியே டேரெக்டாகவே ட்ராவல் ஆகி என்கிட்ட வந்தது அப்படின்னா, நடுவில் எந்தாவது ஒரு ஹேக்கர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக அந்த மெசேஜை படிச்சுக்க முடியும். இப்போ இராணுவ ரகசியங்கள் எல்லாம் அந்த மாதிரி சென்ட் பண்ணுறப்போ ஹேக்கர்ஸ் நடுவில் பூந்து படித்தாங்கன்னா ஒரு நாட்டில் மேலே இன்னொரு நாடு வந்து பொருளாதார தடை, ஏன் போர் கூட ஏற்படலாம். ஸோ இதுக்கு தான் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இது நாட் ஓன்லி ஒரு பெரிய நாட்டோட நடக்கிற தகவல்கள் மட்டும் கிடையாது, ஒரு சின்ன சின்ன பர்சன்ஸுக்கு நடுவுலையும். இப்போ நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா, நான் யாருக்கோ ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறது வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம். அப்படி பிடிக்காமல் போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனக்கும் அவருக்கும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஹேக்கர் மூலயமா அந்த மெசேஜை படித்தா. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்கிரிப்ஷனா என்ன, டீக்ரிப்ஷனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். வணக்கம், இது உங்க வெப்டெக் அகாடமி. ஒன்னா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்கிரிப்ஷன்னா என்ன? என்கிரிப்ஷன் தான் ஒரு ரீடபிள் ஃபார்மட்ல இருந்து அன்ரீடபிள் ஃபார்மட்டுக்கு எடுத்துட்டு போறது. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சென்சிட்டிவான டேட்டா நம்ம அனுப்புறப்போ, ஒரு ஸ்டோரேஜ்ல இருந்து ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ, அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற டேட்டாவில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம டைரக்டா அனுப்ப முடியாது. நடுவில் யாராவது ஒருத்தன் வந்தான் அப்படின்னா கண்டிப்பா அந்த டேட்டா மொத்தமா காலி ஆயிடும் இல்லையா? ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த என்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்றாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு அல்காரிதம் செட் பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு டேட்டாக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு. இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம். ஸோ இந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை தான் நம்ம ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 256 என்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 100101010 அப்படின்னு சொல்லிட்டு அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்குமே, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குமே, ஒவ்வொரு நம்பருக்குமே, ஒவ்வொரு சிம்பிளுக்குமே என்கிரிப்டட் ஃபார்மட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த அல்காரிதத்தை தான் ஒரு பிளைன் டெக்ஸ்ட்ல இருந்து அந்த அல்காரிதமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கீயை எனேபிள் பண்ணுறது மூலயமா அந்த அல்காரிதம் மறுபடியும் அவங்களுக்கு அந்த பிளைன் டெக்ஸ்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக என்கிரிப்ஷனில் நடக்கிறது. அப்போ டீக்ரிப்ஷன்னா என்ன? நம்ம என்கிரிப்ட் பண்ணி அனுப்புகிற ஒரு விஷயம், அதாவது நம்ம ஹலோ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை கன்வெர்ட் பண்ணி அனுப்பியிருப்போம். அப்படி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறப்போ ஸோ அந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்டுக்கு மாற்றணும் இல்லையா? நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணால் அந்த மெசேஜ் வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்டில் இருந்தால் தான் ஆப்போசிட் பர்சனில் வந்து படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீக்ரிப்ஷனில் நடக்கும். என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறத டீக்ரிப்ட் பண்ணி மறுபடியும் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான். இது எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ நம்ம என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி பண்ணியிருப்போம். அந்த அல்காரிதமுக்கு வந்து ஒரு கீயை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம அந்த அல்காரிதம் அன்லாக் பண்ணுறது மூலயமா தாராளமாக நம்ம ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்லேருந்து என்கிரிப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை மறுபடியும் டீக்ரிப்ட் பண்ணி மறுபடியும் அதே ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்டில் படிக்கிறது தான் டீக்ரிப்ஷன். ஸோ என்கிரிப்ஷன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? டேட்டா ப்ரொடெக்ஷன். ஒரு கம்பெனிஸ் வந்து நிறைய விஷயங்களை சேகரித்து தான் பண்ணுவாங்க. இப்போ ChatGPT ஹை செக்யூரிட்டி ஒரு சாட் பாட். ஸோ இந்த சாட் பாட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நிறைய விஷயங்களை எடுக்கிறப்போ அந்த சாட் பாட் பண்ணுற வேலைகளோட ஒரு சோர்ஸ் கோட் தெரிஞ்சதுன்னா யார் வேணாலும் அவ்வளோ நாளாக அவங்க கஷ்டப்பட்டு பண்ண விஷயங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் வந்து அவனுடைய கம்பெனியில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப சீக்கிரமாகவே மேலே வந்துடுவான். ஸோ இது வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ரொம்பவே லாஸ் இல்லையா? ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான், டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த என்கிரிப்ஷன் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு த்ரெட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய கோட்ஸ் இருக்கும். நிறைய கோட்ஸை தாண்டி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், மால்வேர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா இந்த என்கிரிப்ஷன் ரொம்பவே முக்கியம். நேராக வந்து உங்கள் வீட்டில் அடிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி கன்னோடு இருக்கிறது அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ என்கிரிப்ட் பண்ணப்பட்டதை டீக்ரிப்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லலை, ஆனால் அந்த என்கிரிப்ஷன் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ஆடட் செக்யூரிட்டி. ஸோ இதை வந்து HIPAA அண்ட் PCI DSS அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்காக செயல்படுது. ஸோ இது உலகம் ஃபுல்லாக செயல்படுது, நாட் ஓன்லி இன் இந்தியா ஆர் US. ஸோ எல்லா இடத்துலையுமே இது செயல்படுது.
ஸோ என்கிரிப்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், இன்னொன்று அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். இந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் ஒரு கீ இருக்கும். அந்த கீ மூலயமா ஒரு அல்காரிதத்தில் நம்ம என்கிரிப்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நம்ம எடுத்து டீக்ரிப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன். அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், ஒரு கீ தான் இருக்கும் நடுவில். ஆனால் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன்றது 2 கீ இருக்கும். சென்டர்கிட்டையும் ஒரு என்கிரிப்ஷன் இருக்கும், ரிசீவர்கிட்டையுமே ஒரு என்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம டீக்ரிப்ட் பண்ணுறது மூலயமா தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிமெட்ரிக் கீயை யூஸ் பண்ணி சென்டர் என்கிரிப்ட் பண்ணுவார். வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இந்த சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் தான். ஸோ சிமெட்ரிக் கீயை யூஸ் பண்ணி ஒரு யூசர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த லெவலில் அந்த சிப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு அல்காரிதம் நடுவில் ரன் ஆகும். ஸோ இந்த அல்காரிதம் தான் அந்த விஷயத்தை தூக்கிட்டு போயிட்டு ரிசிபியன்ட் கிட்ட கொடுப்பாங்க. இந்த ரிசிபியன்ட் என்ன பண்ணுவார்னா அந்த சென்டர் ஒரு என்கிரிப்ட் பண்ணுறதுக்காக ஒரு கீ வச்சார் இல்லையா, அதே கீ இங்கே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த கீ இங்கே அவைலபிளாக இருக்குன்னா அதை டீக்ரிப்ட் பண்ணி மெசேஜ் கொடுத்துரும். இன்கேஸ் அந்த கீ அவைலபிளாக இல்லைன்னா மெசேஜ் சென்ட் ஆகாது, நடுவுலையே பிளாக் ஆகி நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் என்ன, இது எப்படி வேலை செய்யுது? ஒரு சென்டர் மெசேஜ் அனுப்புகிறப்பவே ரெசிபியண்ட்டோட பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி தான் அனுப்புது. ரெசிபியண்ட் கிட்ட என்ன கீ இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த சிப்பர் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த சிப்பர் டெக்ஸ்ட் இங்கே இருக்கிற விஷயங்களை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த ரிசீவர் எண்டுக்கு கொடுத்துரும். அந்த ரிசீவர் எண்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் கீ ஜென்ரேட் ஆகும். எந்த இடத்துலனா ரெசிபியண்ட்டில். இந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்றது சென்டர் அனுப்புறதுக்கும் ரெசிபியன்ட் கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கணும், அண்ட் தென் ரிசிபியன்ட் அதை ரிசீவ் பண்ணி பார்க்கறதுக்குமே ரெசிபியன்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு 2 கீ இருக்குது. அந்த 2 கீ மேனேஜ் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம அசிமெட்ரிக் என்கிரிப்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராக்டிக்கலாக நம்ம என்கிரிப்ஷனை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஒரு SSL TLS அப்படின்ற ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னென்னா, அதாவது ப்ரோட்டோக்கால் இருக்குது. இந்த ப்ரோட்டோக்கால் நம்ம மெயில் சென்ட் பண்ணுறப்போவோ இல்லை ஒரு இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணுறப்போவோ ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு நம்ம இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறப்போ இந்த SSL TSL அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது. நீங்கள் SSL சர்டிஃபிகேஷன் படிச்சிருப்பீங்க. அந்த SSL சர்டிஃபிகேஷன்னா நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு இடத்துல இருந்து ரிசிபியன்ட், அதாவது யூசர் எங்கேருந்தோ செக் பண்ணுவார். அப்படி செக் பண்ணுறப்போ அந்த ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபைலுக்கு ஒரு என்கிரிப்டான விஷயங்களை தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் லொக்கேட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் யூஎஸ்லேருந்து பார்க்குறாங்கன்னா இங்கேருந்து யூஎஸ் போகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைமுக்கு நடுவில் இந்த SSL என்கிரிப்ஷன் அப்படின்னா TLS என்கிரிப்ஷன் அப்படி தான் நடக்கும். ஸோ ஒரு இமெயில் நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமெயில் என்கிரிப்ஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கும். அந்த இமெயில் ஈஸிலி அட்டாக்கபிள், ஈஸிலி ரீடபிள் அப்படின்றதுனால என்கிரிப்ட் இல்லாமல் நம்மளால் பார்க்கவே முடியாது. மேஜரான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே இமெயில் கம்யூனிகேஷனில் தான் நடக்குது. ஒரு ஐடி கார்பரேட் கல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் இமெயிலில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பென் வாங்கினீங்க, பென்சில் வாங்கினீங்க அப்படின்ற விஷயத்தில் இருந்து நீங்கள் பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸை காசு கொடுத்து வாங்குற வரைக்கும் இந்த இமெயில் என்கிரிப்ஷன் ரொம்பவே நடக்கும். தென் ஃபுல் டிஸ்க், அதாவது உள்ள ஒரு ஸ்டோரேஜ் வச்சுட்டு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அந்த ஸ்டோரேஜ் டிஸ்கில் நீங்கள் டேட்டா டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் ரொம்ப ஈஸியாக உள்ளே வரலாம். ஒரு போட்டி கம்பெனி ஒரு ஹேக்கர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி இந்த டேட்டாலாம் எடுத்துக்கூட அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அந்த வேலைகளை செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்மளுடைய டிஸ்க், அதாவது ஸ்டோரேஜ் டிவைஸ் என்கிரிப்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா டைரெக்டாகவே அவங்களுக்கு ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு போயிடும். இன்கேஸ் என்கிரிப்ட் ஆயிருந்தது அப்படின்னா ஈவன் தான் உங்களுக்கு டேட்டா கிடைச்சாலுமே அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். தென் ஃபைல் என்கிரிப்ஷன். இந்த ஃபைல் என்கிரிப்ஷன்னா ஸோ இப்போ நம்ம மேலே ப்ரோட்டோக்கால் பார்த்தோம், இமெயில் பார்த்தோம், ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பார்த்தோம். இது எல்லாமே நம்ம என்கிரிப்ட் பண்ணி தான் ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி தான். இந்த டேட்டா செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா ஷியோராக இந்த ஐடியில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக ரொம்பவே த்ரெட்டில் தான் இயங்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த என்கிரிப்ஷனில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஒன்று கீ மேனேஜ்மெண்ட். இந்த கீ மேனேஜ்மெண்ட்னா நம்ம ஒரு ஆஃபீஸ்குள்ளே இருக்கும், அந்த ஆஃபீஸ்குள்ளே நிறைய டேட்டா, செக்யூர்டான டேட்டா, ரொம்ப அட்வான்ஸான டேட்டா, ரொம்ப செலவு பண்ணி எடுத்த டேட்டா அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்
இந்த என்கிரிப்ஷன். தென் பர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம என்கிரிப்டுக்கு ஒரு கோடு எழுதுவோம், அந்த கோட் மூலயமா தான் அது என்கிரிப்ட் ஆகி போகும். அப்படி என்கிரிப்ட் ஆகிறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கணும். அந்த ஆக்டிவாக இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் மூலயமா தான் என்கிரிப்ஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும். தென் யூசர் அவேர்னஸ். இந்த என்கிரிப்ஷன் நடக்கிறதுனால தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப சேஃபாக படிச்சுட்டு இருக்கோம். அப்படி சேஃபாக படிச்சுட்டு இருக்கிறது, சேஃபாக வந்து யூஸ் பண்ணுறத வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவேராக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம டைரெக்டாக அனுப்புகிறோம், இல்லை டைரெக்டாக வந்து யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறப்போ, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது செக்யூர்டாக யூஸ் பண்ணுவோம். அந்த செக்யூர்டாக யூஸ் பண்ணுறதுக்கு என்கிரிப்ஷன் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். அண்ட் தென் இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, என்கிரிப்ஷன் வந்து டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, டீக்ரிப்ஷன் ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் இருந்தால் மட்டும் அந்த டேட்டாவை, என்கிரிப்ட் ஆகப்பட்ட டேட்டாவை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான அல்காரிதம் யூஸ் பண்ணுறது மூலயமா, ஸ்ட்ராங்கான கோட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம ரொம்ப செக்யூர்டான டேட்டா ரொம்ப செக்யூர்டாக அனுப்பணும் அப்படின்னா இந்த 256 பிட் என்கிரிப்ஷன் அப்படின்றத இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றினா ஷியோராக வந்து இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஏஐ வந்து சில என்கிரிப்ஷனை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா என்கிரிப்ஷன் கோட் அதுவே எழுதி கொடுக்குது. இந்த மாதிரி எழுதி கொடுக்குற கோட் மூலயமா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை ரொம்ப லோ எண்ட் கோட், இல்லை ரொம்ப பழைய கோடு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ChatGPT மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஏஐ சாட்பாட் வந்து ரொம்ப ஈஸியாகவே அதை டீக்ரிப்ட் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் இப்போ நம்ம டெக்னாலஜியில் இருக்கோம். ஸோ இந்த டெக்னாலஜியை தாண்டி யாராவது ஹேக்கர்ஸ் இருக்காங்க, அந்த ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் நீங்கள் ப்ரோட்டோகால்ஸை அப்டேட் பண்ணுறது மூலமா, என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது மூலமா, அப்டேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது மூலமா நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு யாருக்கெல்லாம் ஐடி சப்போர்ட்டில் இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனை பற்றி தெரியணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ஐடியில் இருக்கிறவங்க தான் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். இந்த என்கிரிப்ஷனா என்ன, டீக்ரிப்ஷனா என்ன, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எப்படி என்கிரிப்ட் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயமும் பார்த்தோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வெப்டெக் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.